வாழ்க்கையில நம்ம எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், தன்னம்பிக்கை இருந்தால், வைராகியம் இருந்தால், வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வந்து ஒரு சாதனையாளரா ஆக முடியும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை எக்ஸாம்பிள், லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் செரீனா வில்லியம்ஸ் தெரியும் இல்லையா? வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர். 2011 அவங்க வந்து பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு ஒரு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஐசியூல அட்மிட் பண்ணாங்க செரீனா வில்லியம்ஸ். பட் அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க வெளியே வந்து, ஐசியூல இருந்து வெளியே வந்து திருப்பி விளையாட ஆரம்பிச்சு பல சாம்பியன்ஷிப் அதுக்கப்புறம் வின் பண்ணி இன்னும் நம்பர் 1 மெயின்டைன் ஆயிட்டு இருக்காங்க. சராசரி ஒரு மனுஷன் பல்மரி எம்பாலிசம் வந்து அதுல வெளியே வந்து நடமாடுறதே ரொம்ப கஷ்டம் சராசரி மனுஷனா. பட் வெளியே வந்து பிளஸ் திருப்பி பல கோப்பைகளை வின் பண்ணி வேர்ல்ட் நம்பர் 1 ஆயிருக்காங்க. யோசிச்சு பாத்தீங்களா? தன்னம்பிக்கை இருந்தால் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வெளியே வர முடியும். கெட்ட எண்ணங்கள் கஷ்டத்துல இருக்கும்போது ரொம்ப வரும். அந்த நேரத்தை நம்ம கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களால நம்ம அதை காம்பன்சேட் பண்ணி நல்ல எண்ணங்கள் மட்டுமே நினைச்சா கண்டிப்பா நம்ம சாதனை ஆகும். கல்லு கேட்பதெல்லாம் வாழ்த்து சொல்லு தமிழனே. போட்டி என்ன எட்டி நில்லு, கூற்றுவோரை விட்டு தள்ளு தமிழனே. கொட்டு கொட்டு முரசு கொட்டு குட்டி பாடு, எட்டு திக்கும் கைகள் எட்டும் எட்டி பாடு. துணிவுடன் இனி போட்டதெல்லாம் வெற்றி கல்லு, கேட்பதெல்லாம் வாழ்த்து சொல்லு தமிழனே. போட்டி என்ன எட்டி நில்லு, தூற்றுவோரை விட்டு தள்ளு தமிழனே.